Hi students, this is Closed Maths Algebra exercise 3.15. Question number 4. The following table shows the data about the number of pipes and the time taken to fill the same tank. Okay. இங்க பாத்தீங்கன்னா number of pipes கொடுத்திருக்காங்க. So time taken y value கொடுத்திருக்காங்க. Okay. Draw the graph of the above data and hence find the time taken to fill the tank when 5 pipes are used. Second question பாத்தீங்கன்னா find the number of pipes when the time is 9 minutes. Time taken is 9 minutes. Okay. இங்க பாத்தீங்கன்னா x value increase ஆயிட்டு போகும்போது y value decrease ஆகுது இல்லையா? When x increases y decreases. Hence it is an indirect variation. தமிழ்ல எதிர் மாறுபாடுன்னு சொல்லுவோம். ஓகே. இன்டைரக்ட் வேரியேஷன் அப்படின்னா எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் கே. ஓகே. அண்ட் கே இஸ் கிரேட்டர் தென் 0. ஓகே. நவ் இங்கே எக்ஸ் வேல்யூ எக்ஸ் இன்ட்டு ஒய் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு 2 இன்ட்டு 45 ஈக்குவல் டு 3 into 30 equal to 6 into 15 equal to 9 into 10. இதில் எதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு 19 தான் ஆன்சர் கிடைக்குது. ஸோ xy equal to 90 அப்படின்னு எழுதிடலாம். அல்லது y equal to 90 by xன்னு எழுதலாம். ஓகே. இப்போ நம்ம இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம கிராஃபில் ப்ளாட் பண்ணிக்கணும். பாயிண்ட்ஸ் டு பி ப்ளாட்டட் பார்த்தீங்கன்னா 2,45 3,30 6,15 9,10 கிராஃபில் எக்ஸ் ஆக்சிஸில் நம்பர் ஆஃப் பைப்ஸும் ஒய் ஆக்சிஸில் டைம் டேக்கன் இன் மினிட்ஸ் எடுத்துகிட்டு இருக்கேன் நான். நல்லா கவனிங்க. ஸ்கேல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒய் ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 யூனிட், எக்ஸ் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 யூனிட், ஒய் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 5 யூனிட்ஸ்னு எடுத்திருக்கேன். பாருங்கள், இங்கே பார்த்து நம்ம டிசைட் பண்ணணும். ஓகே. எக்ஸ் வேல்யூ அண்ட் ஒய் வேல்யூ இங்கே பார்த்துட்டு நம்ம என்ன ஸ்கேல் தரணும்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணணும். ஓகே. நவ் ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 2,45 இல்லையா? ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் 2, y ஆக்சிஸில் 45 2,45. அடுத்த பாயிண்ட் 3,30 3 x ஆக்சிஸில் 30 y ஆக்சிஸில். அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 6,15 6 x ஆக்சிஸில் 15 வந்து y ஆக்சிஸில். அடுத்தது பார்த்தீங்கன்னா 9,10 9 x ஆக்சிஸில் 10 y ஆக்சிஸில். ஸோ இந்த பாயிண்ட்ஸ்லாம் நம்ம ஜாயின் பண்ணும்போது நமக்கு ஒரு கர்வ் கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் xy ஈக்குவல் டு 90. இப்போ நம்ம கொஷினுக்கு வருவோம். ஃபைண்ட் த டைம் டேக்கன் டு ஃபில் த டேங்க் வென் 5 pipes ஆர் யூஸ்டு. 5 பைப் யூஸ் பண்ணும்போது எவ்வளோ டைம் எடுத்துக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது நம்பர் ஆஃப் பைப்ஸ் வந்து எக்ஸ் ஆக்சிஸில் எடுத்துருக்கோம் இல்லையா? ஸோ நம்பர் ஆஃப் பைப்ஸ் வந்து 5ஆக இருக்கும்போது எவ்வளோ டைம் எடுத்துக்கும்? ஸோ கரஸ்பாண்டிங் ஒய் வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். நல்லா கவனிங்க. கிராஃப் ஷீட்டில் நீங்கள் பென்சில் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ஓகே. நான் கிளியராக தெரியறதுக்காக பென் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் பென்சில் தான் யூஸ் பண்ணணும். ஸோ நல்லா கவனிச்சிங்கன்னா இது 20க்கு ஜஸ்ட்டு அண்டரில் இருக்குது. இது வந்து 18. அதாவது எக்ஸ் ஈக்குவல் டு 5 போது கரஸ்பாண்டிங் ஒய் வேல்யூ வந்து 18. ஓகே. அதாவது 5 பைப்ஸ் யூஸ் பண்ணும்போது நமக்கு 18 மினிட்ஸ் எடுத்துக்குது. ஓகே. ஸோ இங்கே ஆன்சர் பண்ணிடலாம். ஃப்ரம் த கிராஃப் when
5 pipes are used, it will take 18 minutes to fill the tank. அடுத்து செகண்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா second question is find the number of pipes when time taken is 9 minutes. Okay, அதாவது y வேல்யூ 9 இருக்கும்போது x வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். மறுபடியும் கிராஃபில் நல்லா கவனிங்க. இங்கே y வேல்யூ வந்து 9 இந்த இடத்துல வரும் இல்லையா, எனக்கு ஜஸ்ட் அண்டரில் 9 வரும் இல்லையா. ஸோ நம்ம 9க்கு நேராக ஒரு லைன் வரைஞ்சோம்னா அது இந்த கர்வை எங்கே டச் பண்ணுதுன்னு பார்க்கணும். அந்த இடத்துலேருந்து நம்ம எக்ஸ் ஆக்சிஸ்க்கு ஒரு பர்பெண்டிகுலர் ட்ராப் பண்ணோம்னா நமக்கு கரஸ்பாண்டிங் எக்ஸ் வேல்யூ வந்து 10 கிடைக்குது. அதாவது y ஈக்குவல் டு 9 மினிட்ஸ்னா எக்ஸ் ஈக்குவல் டு 10 கிடைக்குது இல்லையா. ஸோ when time taken is 9 minutes, then number of pipes required equal to 10. ஓகே, ஸோ நம்ம இதை இந்த ஈக்குவேஷனில் போட்டு சரி பார்த்துடலாம். நல்லா கவனிங்க. எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு 90 இல்லையா. ஃபஸ்ட்டு கொஷின் என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் வந்து 5 இருந்ததுன்னா ஒய் வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எக்ஸுக்கு பதிலாக 5 போடும். 5y ஈக்குவல் டு 90. 1 5 is 5, 1 5 is 5, பேலன்ஸ் 4, 8 5 are 40. ஸோ y ஈக்குவல் டு 18 கிடைக்குது. அடுத்து ரெண்டாவது கொஷின் பார்த்தீங்கன்னா y ஈக்குவல் டு 9ன்னா எக்ஸ் வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம 9x ஈக்குவல் டு 19 போடுவோம். 1 9 is 9, 10 9s are 90, தென் x ஈக்குவல் டு 10 கிடைக்குது. ஸோ நம்ம கிராஃபில் கண்டுபிடிச்ச ரெண்டு ஆன்சரும் கரெக்ட். ஓகே.